இன்று அதிமுக உறுப்பினர்கள் இரு குழுவாக பிரிந்து செயல்படுகின்றனர். அது தொடர்பான முக்கிய செய்தியை தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்தித்தனர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விஷயங்களை முன்வைத்து அவர்கள் பேசியுள்ளனர். அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் புரட்சித்தாய் சின்னம்மா மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்றிணைத்து சென்றால் மட்டுமே இதன் பிறகு அதிமுக கட்சியை பலப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு முக்கிய கோரிக்கையை அவங்க முன் வச்சிருந்தாங்க. பல நாட்களாகவே இதே கோரிக்கையை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அவருடைய விருப்பமாக தெரிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிமுகவில் பெரும்பான்மை உறுப்பினர்களாக கருதக்கூடிய எஸ்பி வேலுமணி தரப்பினர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வெளிப்படையாகவே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கே அவர் தயாராக இல்லை அப்படின்ற முக்கிய குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து ஐஜேகே ஊடக பிரிவு செயலாளர் நித்யானந்தம் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தற்போது பாத்தீங்கன்னா அதிமுக இரு பிரிவாக பிரிந்து இருக்கிறாங்க. அதுல ஒரு பிரிவினர் பிரிந்து சென்ற புரட்சித்தாய் சின்னம்மாவையும் டிடிவி தினகரனையும் அதிமுக மற்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து சென்றால்தான் அதிமுக கட்சி பலப்படும் அப்படின்னு வெளிப்படையாவே தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை சார்? காலம் தாழ்த்திய கருத்தானாலும் கூட ஒரு சரியான கருத்து. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியாது, அது தமிழக மக்களுடைய நெஞ்சங்களில் குடியிருக்கும் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அந்த நிலைமை கவலைக்கிடமாக இத்தனை நாட்கள் இருந்து கொண்டிருந்தது. வேறு எந்த தலைமைக்கும் கிடைக்காத அளவிற்கு அதிக வாய்ப்புகள் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த கட்சியிலே பலமுறை தோல்வியுற்றும் கூட அவரோடு இசைந்து அந்த கட்சி மீண்டும் மீண்டும் பிளவுபடக்கூடாது என்று மற்றவர்கள் நினைத்தார்கள். வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் நினைத்தார்கள். ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லாமல் தான் உண்டு தனக்கு என்ன உண்டு என்பதாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டு வந்தார். ஒவ்வொரு தலைவர்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துவக்க காலத்திலிருந்து உழைத்த ஒவ்வொரு தலைவர்களாக அவர் ஒதுக்கி வெளியே வைத்து விட்டார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 37-40 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் உடன் இருந்து அவருடைய மனநிலையை நன்கு உணர்ந்து அவருக்கு ஆறுதலாக அவருடைய பணியே தன் பணி என்று மேற்கொண்ட வி.கே. சசிகலா அம்மையாரை கூட இவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். இது தவறான செயல் என்று எத்தனை முறை எல்லோரும் சுட்டிக்காட்டியும் கூட எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. இதுக்கெல்லாம் ரூம் போட்டு எப்படி கட்சியை அழிக்கிறது அப்படின்னு யோசிச்சிருப்பார் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது விட்டால் எப்பொழுதும் கிடையாது. சசிகலா அம்மையார் அவர்கள் உறுதியாக பலமாக வேகமாக தன்னுடைய முன்னெடுப்பை எடுத்து ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கி ஜெயலலிதா அம்மையார் கட்டி காத்த இந்த கட்சியை நிச்சயமாக கட்டி காக்கின்ற பொறுப்பு சசிகலா அம்மையாருக்கு இருக்கிறது என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கிறது. வேறு கட்டுப்பாடே இல்லாமல் சொல்லுங்க. இல்ல சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடரலாம். அந்த மாதிரி சசிகலா அம்மையார் அவர் மட்டுமே தான் இந்த கட்சியை இராணுவ கட்டுப்பாடோடு நடத்த முடியும். ஜெயலலிதா அம்மையாரோடு பழகிய காரணத்தினாலும் ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்ததனாலும் அவருடைய நம்பிக்கை பெற்றவருமாக இருந்த சசிகலா அம்மையாருக்கு அந்த திறமை இருக்கிறது என்று நான் முதலில் இருந்தே சொல்லிக் கொண்டிருந்தேன். அது இப்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்ன கருத்து மிக சரியான கருத்து. என்றைக்கோ உதிக்க வேண்டிய கருத்தாக அது இருந்தது. எல்லோரும் சேர்ந்து வர வேண்டும் என்று காத்திருந்து ஒவ்வொருவரையும் நாம் இழந்து விட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையாருடைய அவருடைய நம்பிக்கை பெற்றவர்கள் எல்லோரையும் இழந்து விட்டார்கள். இப்பொழுது இருப்பது எடப்பாடி ஐயா மட்டும்தான். ஆக இந்த தேர்தலிலே மிக குறைவான 3வது இடத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்லும் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாக்களிப்பு என்று வரும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரணம் கொண்டு ஆட்சி பீடத்தில் மீண்டும் அமரக்கூடாது, அந்த தீய சக்திக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக எப்பாடுபட்டேனும் நிறுத்த வேண்டும். எனவே தற்காலிகமாக
இப்பொழுது விஜய் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு கூட தயாரானார் என்ற செய்திகள் வதந்திகளா செய்திகளா உண்மையா நமக்கு தெரியாது. அவைகளும் வந்திருந்தன. எனவே இது சரியான முடிவு எஸ்பி வேலுமணி அவர்கள் எடுத்தது. நிச்சயமாக அவர் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக விஜயை ஆதரித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்பொழுது அவருடைய நோக்கம் முழுவதும் ஒரு ஸ்திரமான ஆட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள். இனி நம்முடைய கட்சியான அவர் கருதுவது நம்முடைய கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும். அதற்கு நான் தான் செய்வேன் என்று அவர் சொல்லவில்லை. அதற்கு சரியான ஆள், எல்லோரையும் ஒரு நிலையிலே இருக்க செய்யக்கூடிய, கட்டுப்பாடுடன் வரக்கூடிய அந்த ஒரு ஆளுமை பொருந்தியவர் நிச்சயமாக சசிகலா அம்மையார் தான் என்ற நிலைக்கு அவரும் வந்திருக்கின்றார்கள். எனவே சசிகலா அம்மையார் இப்பொழுது தன்னுடைய முன்னெடுப்பை எடுத்து அனைவரையும் சென்றடைந்து அவர்களை ஒரு கட்சி கட்டுக்கோப்பாக நடத்துவதற்கு முன்வர வேண்டும். இது ஒரு நல்ல இரண்டாவது பிறப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க வேண்டும். ஏற்கனவே பிளவுபட்டிருந்தது ஜானகி ஜே அணி என்று சொல்லி. அந்த நேரத்தில் தான் இவ்வளவு தீவிரமாக நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது மிக தீவிரமாக ஒரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் என்று சொல்லியும் கூட 3வது இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ரொம்பவும் கவலைக்கிடமானது. நிச்சயமா இந்த கட்டுக்கோப்பான கட்சி கட்டுக்கோப்பாக விளங்கினால் மட்டுமே தான் மக்கள் நம்பிக்கையை பெற முடியும். அதற்கான ஆளுமை அம்மையாருக்கு மட்டும்தான் உண்டு. இதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். சார், நீங்க ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியிலே பல முறை வந்துட்டு இந்த கருத்தை முன் வச்சிருக்கீங்க. அதாவது புரட்சித்தாய் சின்னம்மாவை ஒருங்கிணைத்து சென்றால் மட்டுமே அதிமுக வெற்றி சாத்தியப்படும் அப்படின்னு கூறியிருந்தீங்க. அதே கருத்தை தான் இப்ப அதிமுக பெரும்பான்மை உறுப்பினர்களும் முன் வச்சிருக்காங்க. இதன் பிறகு அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது கொரோனாவை பயன்படுத்தி கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் என்று சொல்லி எஸ்பி வேலுமணி அவரோடு சேர்ந்தவர்களை எல்லாம் கட்சி விட்டு, இன்னும் பாருங்க அவருடைய சிந்தனையெல்லாம் கட்சி விட்டவர்களை நீக்க வேண்டும். இந்த 30 பேரை கட்சி விட்டு நீக்க வேண்டும். என்ன இருக்குது மிச்சம் மீதி அந்த கட்சியில? எனவே எஸ்பி வேலுமணியை அந்த அணியை சார்ந்தவர்கள் அவர்களும் கொரோனாவை தேர்ந்தெடுத்தார்கள். அவரையும் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். எனவே அவர்கள் சொல்வதும் கட்சி தான். இந்த இரண்டிலே எது உண்மையான கட்சி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் என்ற பெயரிலே இருக்கின்ற எடப்பாடி கட்சியா, அல்லது அதிக எண்ணிக்கையில சட்டமன்றத்தில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி போன்றவர்களுடைய அந்த எண்ணிக்கை பெரிதாக இருக்கின்ற காலத்துல அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்ற குழப்பம் நிச்சயமாக சபாநாயகருக்கு இருக்கும். இவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அது சபாநாயகருடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பாக அமையும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் இருந்திருக்கின்றன. இது போன்று பல சம்பவங்களிலே சிவசேனா எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படித்தான் நடந்தது. எனவே அந்த ஷிண்டே அவர்கள் தான் சிவசேனாவுடைய கட்சி தலைவர் என்று சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை பெரும்பான்மை அடிப்படையிலே தான் வைத்தார்கள். எனவே இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை என்று வருகின்ற பொழுது அதையே மேற்கோள் காட்டி இன்றைய சபாநாயகர் பிரபாகரன் அவர்கள் இந்த அணியைத்தான் ஆதரிப்பார். எனவே சட்டமன்றத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அழைக்கப்படுவது எடப்பாடி பிரிவு அல்ல. அது நிச்சயமாக ஒரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேண்டுமானால் ஏபி அல்லது 1, 2 என்று கூட அழைக்கலாம். அப்படியும் சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே நிச்சயமாக சபாநாயகர் முடிவுதான் சட்டமன்றத்தில் இறுதியான முடிவாக இருக்கும். அப்படி சபாநாயகர் முடிவு வேறு மாதிரி இருக்குமானால் நிச்சயமாக அந்த ஆட்சிக்கும் ஆபத்து அவர்களுக்கும் தெரியும். என்ன நடந்தாலும் எதிர்காலத்திலே அவர்கள் தேவைப்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு விஜய் அவர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி அம்மாவுடைய தலைமையிலே, அதாவது சசிகலா அம்மையாருடைய தலைமையிலே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுதான் அதிமுக என்று கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடியினுடைய பங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் என்கிற வகையிலும் தலைவர் என்கின்ற வகையிலும் இன்னும் கிடையாது. அந்த பங்குக்கு இறுதி காலம் வந்துவிட்டது. அந்த பங்கு தூக்கி எறியப்பட்டு விட்டது. அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. அவரால் வெற்றி என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் இட்டு சென்று விட்டார் என்பது சாதாரண தொண்டனுக்கு கூட வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. அவன் வெளியே சொல்வது கிடையாது. அவன் வருந்துகிறான். ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் வருந்தி கொண்டிருக்கிறான்.
என்ன செய்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வளரும் என்று யோசிக்கின்ற நேரத்திலே தான் வேலுமணி அவர்கள் ஒரு சிறப்பான, நாம் எப்பொழுதும் நான் என்னுடைய வாதங்களை நீங்கள் சொன்னது போல எடுத்து வைக்கின்ற கருத்தை இன்றைக்கு எஸ்பி வேலுமணி வாயால் சொல்லியிருக்கிறார்கள். அது நிச்சயமாக தொண்டர்களை ஆறுதல் அடைய செய்யும். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புதுப்பிப்பதற்கான ஒரே வழியாக இருக்கும். என்ன இருந்தாலும் கூட அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த கட்சி என்று அங்கீகரிக்கப்படும் என்பது அனுபவபூர்வமாகவும் எடுத்துக்காட்டு மூலமாகவும் நான் அறிந்து வைத்திருப்பது. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.